ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர்கள் அப்புறம் நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நான் வந்து நல்லாவே இருக்கேங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு இப்போ மங்களூர்லேருந்து சென்னைக்கு தாங்க லோடு வந்திருந்தோம். அது வந்துட்டு அழகாக ஏற்றி சூப்பராகவே இறக்கிட்டோங்க. இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தாங்க இருக்கோம். இப்போ நம்ம ஊரில் எல்லாமே வந்து வாழைக்காய் வந்து கொஞ்சம் கெட்ட நெருங்கிடுச்சு, அதாவது முடிவுடைய கண்டிஷன் வந்துருச்சுங்க. அதனால் நாம் வந்து இனிமேல் கொஞ்சம் லைனுக்கு வந்து போய் பார்த்துக்கலாம் லைன்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டாக இப்போ நம்ம சென்னையிலேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆந்திரா தாங்க லோடு கிடச்சிருக்கு. ஆந்திராவில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது விசாகப்பட்டினத்துக்கு தாங்க லோடு வந்து கிடச்சிருக்கு. இந்த லோடு வந்து எப்படிலாம் போகிறோம், அப்புறம் எந்த வழியில் போகிறோம், இதோட வாடகை ட்ரிப்பு எவ்வளவு, எல்லாமே வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை தட்டுங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோலாம் தொடர்ந்து வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு வந்துட்டு சென்னை டு விசாகப்பட்டினம் லோடு வந்து கிடச்சிருக்குங்க. அதாவது சென்னையில் எங்கே ஏற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கும்மிடிப்பூண்டியில் தான் லோடிங் சொல்லியிருந்தாங்க. ஸோ லோடிங்கோட லொக்கேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. நாமளுமே அதை பார்த்து தாங்க போயிட்டுருக்கோம். அதாவது இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது சாயந்தரம். இன்றைக்கி வந்து ஏற்ற முடியாது, காலையில் தான் ஏற்றலாம் அப்படின்றதாங்க. அதுவுமே வந்து நம்ம கம்பெனிலே வண்டி விட்டுக்கலாம் அப்படின்றதாங்க. அதனால தான் வந்து நம்ம கம்பெனியை வந்து பார்த்து போயிட்டுருக்கோம். ஸோ கம்பெனி போயிட்டு எப்படி ஏற்றுறாங்க, அப்புறம் வந்து எப்படி காலையில் போகலாம் அப்படிங்கிறத வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. சென்னையில் அவுட்ரிங் ரோட்டில் தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். நாம் நிற்கிற இடத்துல இருந்து கும்மிடிப்பூண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் பக்கம் வந்து வந்திருந்து. ஸோ அதை பார்த்து போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே போய் லோடு ஏற்றிக்கலாம். அதாவது காலையில் தான் ஏற்றுறேன்னு இருக்காங்க. லோடுலாம் ஏற்றி முடிச்சாச்சுங்க. லோடு ஏற்றி நாம் வந்து தார்ப்பாவுமே கட்டிட்டோம். தார்ப்பா வந்து நம்ம தான் கட்டிகிட்டு இருந்தோம். அதாவது நம்ம ஒரு ஹிந்தி நண்பர் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தார். அப்படியே கூட சேர்ந்து நம்ம வந்து கட்டிட்டோம். இப்போ வந்து பில்லுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் வந்துட்டு 3 மணி பக்கம் ஆகுதுங்க. காலையிலே ஏற்றி விட்றேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் பரவாயில்ல, ஏற்றிட்டு இப்போ வந்து பில்லு வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு டீசல் இங்கேயே அடிச்சிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து டீசல் ரேட்டு வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும். அதனாலே நம்ம வந்துட்டு இங்கேயே டீசல் அடிச்சுட்டு அதை ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம பயணத்தை வந்து தொடரலாம். ஃபஸ்ட் டைமாக நாம் வந்து விசாகப்பட்டினம் போகிறோங்க. இந்த பயணம் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதான் நம்ம லோட் பண்ணுங்க எல்லாமே. இவங்க தான் லோடு ஏற்றிவிட்டாங்க. ஹாய் சொல்லுங்கள். ஹாய், நான் லோடு ஏற்றிட்டேன். ஹிந்தி நண்பர் எவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாரு பார்த்தீங்களா? டீசலுமே அடிச்சிட்டோங்க, ஃபுல்லாக அடிச்சிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் டீசல் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 ரூபா 81 காசு ஆகுது. டிஎன் 29 0940 டீசலுமே அடிச்சிட்டோங்க. நாம் வந்துட்டு கரெக்டாக ஆந்திரா ரோடு பார்த்து போயிட்டுருக்கோம். தடா வந்து 26 கிலோமீட்ரு, சூலூர்பேட்டை 40 கிலோமீட்டர் இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இப்போ தான் ஆந்திரா ரோட்டுக்கே போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் பக்கமே இருக்கும். ஆயோடு போய்ட்டு வந்துட்டோங்க. அதாவது வயல்வெளிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் இந்த மாதிரி இருக்கு பாருங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் கால் தண்ணி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஊருமே நல்லா செழிப்பாக தான் இருக்கும்.
கால் தண்ணி இல்லாதனால தான் நம்ம ஊருமே அப்படியே இருக்குது. கண்ணுக்கட்ட தூரம் ஃபுல்லாமே வயல்வெளி தான். இது இங்கே மட்டும் இல்லைங்க, நாம் வந்துட்டு வைசாக் போகிற வரைக்குமே ஃபுல்லாமே வயக்காடு தான். ஒரே லைனாக ஓட்டிட்டு புதுசாக ஒரு லைனுக்கு வரக்கே நல்லா தாங்க இருக்குது. ஏன்னா புது புது இடத்தெல்லாம் பார்க்கறக்கே ஒரு அருமையாக இருக்குது. நெல்லூர் 53, ஓங்கோடு, விஜயவாடா வந்து 336 கிலோமீட்டர் இருக்குது. கொல்கத்தா 1588. அடுத்த ட்ரிப்பு வந்து நம்ம வந்துட்டு கொல்கத்தா போய்க்கலாம். ஆமாம், இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லூர் வந்துட்டோங்க. அதாவது நெல்லூருக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. நைட்டு வந்துட்டு 11 மணி பக்கம் ஆகுதுங்க. நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓங்கோல்லாம் தாண்டி ஒரு 20-25 கிலோமீட்டரில் வந்து டோலில் வந்து நின்றுருக்கோம். இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து சாப்பிட்டு போயிடலாங்க. அதாவது ஏற்கனவே நம்ம இந்த லைனில் ஓட்டிகிட்ருக்க நம்ம நண்பர் தான் ஒருத்தர் இங்கே ஒரு ஹோட்டலில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டாரு. அதே மாதிரி நாமளுமே வந்து சாப்பிட்டு பார்த்தோம். தோசை வந்து செம்மையாக இருக்குங்க. அது ஒரு சட்னி வந்து கொடுத்துருந்தாங்க வேறு லெவலில். அதாவது புதினா சட்னி வந்து கொடுத்துருந்தாங்க வேறு லெவலில் இருந்து. நம்ம வந்து நைட்டு சாப்பாடு வந்து முடிச்சிட்டோம். அப்படியே வந்து நம்ம வந்து கிளம்பிக்கலாம். அதாவது நைட்டு எவ்வளோ நேரம் ஓட்ட முடியுமோ அவ்வளோ நேரம் ஓட்டிட்டு அப்புறம் தூக்கம் வந்துச்சுன்னா வந்து தூங்கிட்டு வந்து கிளம்பிக்கலாம். ஏன்னா அர்ஜென்ட் லோன்லாம் இல்லை, ஸ்லோவாக வந்து போய்க்கலாம். விஜயவாடா வந்துட்டோங்க. அதாவது டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:30 பக்கம் ஆகுது. நாம் வந்துட்டு விஜயவாடா உள்ளே வராமையும் புதுசாகவும் பைபாஸ் போட்டிருக்காங்க. நாம் நைட்டுனால வந்துட்டு விஜயவாடா சிட்டிக்குள்ளோடையே வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்தோம் அப்படின்னா வந்து பகலில் வந்து அந்த அவுட்ரு பைபாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். இதில் கீழேயும் ரோடு வருது. அப்புறம் மேலேயும் வந்து நம்ம பைபாஸ் பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. காலையிலே நல்ல மழைங்க. நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜமந்திரிக்கு இன்னொரு 60-70 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. இப்போ நம்ம வண்டியிலையுமே பின்னாடி தண்ணி கட்டிருச்சு. அதையுமே எடுத்து விட்ருக்கோம். மறுபடியுமே எடுக்க வேண்டி இருக்கும். ஏன்னா லோடு வந்து ஒரு நிரப்பு இல்லாமல் இருக்குது. இப்போ தொட்டிவுலே கிடைக்கிறதுனால வந்து தண்ணி கட்டுற மாதிரி தான் இருக்குது. நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வெயில் தான் அடிச்சிருந்து. இன்றைக்கி தான் மழை. நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவரம் தாண்டி வந்துட்டுருக்கோங்க. இன்னும் நமக்கு பாயிண்ட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 130 கிலோமீட்டர் பக்கம் வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஒரு டெலிவரி வந்து கொடுத்துட்டு தான் போகணும்.
Lunu. Kasi maksud baik. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டோங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமஞ்சி அப்படிங்கிற ஒரு ஊர் தான். அதாவது வைசாக்கு ஒரு 50-60 கிலோமீட்டர் முன்னாடி. இங்கே தான் அந்த வேலை நடந்துகிட்ருக்கு பாருங்க. இங்கே தான் நம்ம வண்டியில் லோடு இறக்கிட்டு இருக்காங்க. நாம் பைபாஸில் இருந்து லெஃப்ட்டு, அதாவது வைசாக் சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி வந்து லெஃப்ட் எடுத்துட்டோங்க. ரோடு பாருங்கள், எங்கெல்லாமோ சுற்றி சுற்றி வருது. எங்கே தான் போகுதுன்னே நமக்கும் தெரில. ரோடு பார்த்து அப்படியே வந்து போய்க்கலாம். இதான் வந்து சிட்டிக்குள்ளே போகிறது விசாகப்பட்டினம். வைசாக்கு வந்துட்டோங்க. வைசாக்கில் வந்து நம்ம சிட்டிக்குள்ளே தான் வந்து லோடு இறக்குற பாயிண்ட் இருந்துச்சு. நம்ம பார்ட்டுமே வந்து வர சொல்லிட்டாங்க. அதை நம்பி நம்ம வந்து பாயிண்ட் பக்கத்தில் போயிட்டோம். போலீஸ்காரங்க வந்து உள்ளே விடலை. அதாவது பாயிண்ட் பக்கத்தில் போனதுமே வந்து திரும்பி அவுட்ரு எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க. நாமளுமே வந்துட்டு இப்போது சிட்டிக்குள்ளே தான் கொஞ்சம் சைடில் வந்து விட்டுருக்கோம். அதாவது நோ என்ட்ரி வந்து பகல் ஃபுல்லாமே வந்து நோ என்ட்ரி அப்படின்ட்டு இருந்தாங்க. சண்டேனால நம்ம இருக்காது, நோ என்ட்ரி இருக்காது, இறக்கிக்கலாம் அப்படின்னு பாட்டி சொன்னதுனால வந்து போனோம். பட்டு வந்து நம்ம இறக்க முடியல. இப்போ நைட்டு வந்து இறக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். நம்ம அதை நம்பி தான் வந்துட்டு நம்ம இப்போ வைசாக்கில் வந்துட்டு நம்ம சிட்டிக்குள்ளே தான் நின்றுருக்கோம். நம்ம நிற்கிறதுக்கும் நம்ம இறக்குறோட பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நின்றுருக்கோம். ஸோ அவங்க கூப்பிட்ட பிறகு வந்து உள்ளே போயிட்டு வந்து இறக்கிக்கலாம். கண்டிப்பாக வந்து நைட்டு தான் வந்து இறக்க முடியும். பகலெல்லாம் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இன்றைக்கி நைட்டு இறக்கணும். அப்படி இல்லைனா வந்து நாளைக்கு நைட்டு தான் இறக்க முடியும். இன்றைக்கி நைட்டு இறக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படின்ட்டு. வைசாக்கில் நாம் வந்து சிட்டிக்குள்ளே தான் நின்றுருக்கோம். நாம் வந்து இறக்க பாயிண்ட் உள்ளே போக முடியாது. ஏன்னா வந்து சிட்டி டைம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நைட்டு தான் உள்ளே வர சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நம்ம ஒரு சைடில் தான் விட்டுருக்கோம். சாயந்தரம் டைம்னால நல்லா டிராஃபிக்காக இருந்துகிட்ருக்கு. நேற்று ஒரு 4 மணி பக்கம் எடுத்துருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு அதே 4 மணி பக்கம் வந்து வந்துட்டோங்க. அதேமாதிரி ஒரு டெலிவரி கொடுக்க போய் அதையும் கொடுத்துட்டு அப்படியே தான் வந்தோம். அதனால தான் லேட்டு. இல்லைனா வந்து சீக்கிரமே வந்திருக்கலாம். டைம் 1 மணி பக்கம் ஆகுதுங்க. நாம் அழகாகவே வந்து லோடு வந்து இறக்கிட்டோம். அதாவது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைசாக் சிட்டிக்குள்ளே தான். இங்கே வந்துட்டு நைட்டு தான் இறக்க முடியும். அதனால் வந்து நைட்டு உள்ளே வந்து அழகாகவே இறக்கி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ராகுல் பாளையம் தான் வந்து போகணும். அதாவது இங்கே வைசாக்கில் வந்து லோடு வந்து சரியாக ஆகாது அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஒரு 200 கிலோமீட்டர் பக்கம் வந்து எம்டி தாங்க போகிறோம். நைட் டைம்னால எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலலாம் வந்துட்டு பகல்லாம் வந்து வண்டி நம்ம பெரிய வண்டி வரவே முடியாது. அதாவது நோ என்ட்ரி டைமும் இருக்குது. அது இல்லாமல் பயங்கர ரெஸ்ட்டாக இருக்கும். நைட் டைம்னால எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்றது பாருங்கள். எனிவே இந்த லோடு வந்து சூப்பராகவே வந்து இறக்கிட்டோம். இதோட வாடகை டீட்டெயிலுமே வந்து பின்னாடியே உங்களுக்கு வந்து எவ்வளோ வாடகை அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். லோடு வந்து நைட்டே இறக்கிட்டோங்க. நைட்டே இறக்கிட்டு நாம் வந்துட்டு ராஜமந்திரில் லோடு வந்து சரியாக ஆகாது அப்படின்ட்டு இருந்தாங்க. அதனால் வந்துட்டு நம்ம ஒரு 200 கிலோமீட்டர் எம்டி தாங்க போகிறோம். 200 கிலோமீட்டர் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜமந்திரி பக்கத்தில் ராவுபாலம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு ஏதாவது வந்து நம்ம லோடு வந்து பார்த்துக்கலாங்க. ஏன்னா அங்கே வந்து நிறைய லோடு ஆகுன்ட்ருக்காங்க. அது இல்லாமல் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியுமே வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியுமே அங்கே போயிருக்கோம். அதாவது இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதே ஆஃபீஸ்க்கு வந்து போயிருக்கோங்க. அதனால் அதே ஆஃபீஸில் போயிட்டு ஏதாவது லோடு இருக்கா என்னன்ட்டு பார்க்கலாம். இங்கே வர வழியிலே வந்து டாபா இருந்துச்சு. அதனால் நல்லா குளிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து டிஃபன் வந்து நல்லா, ஆந்திரா பொறுத்த வரைக்கும் வந்து டிஃபன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படி வந்து கிளம்பி போய்க்கலாங்க. ஏன்னா ஆந்திரா பொறுத்தவரை நம்ம ராவுபாலம் பொறுத்தவரை வந்து சாயந்தரம் தான் வந்து லோடு சொல்லுவாங்க. ஸோ அதை கணக்கு பண்ணி வந்து நம்ம போய்க்கலாம். போயிட்டு வந்து சாயந்தரம் ஒரு 7 மணி பக்கம் வந்து லோடு சொல்லுவாங்க. அது எந்த ஊருக்கு வருது என்னங்கிறத பார்க்கலாம்.
சென்னை டு விசாகப்பட்டினம் லோடு வந்து சூப்பராகவே வந்து இறக்கிட்டோங்க. அதாவது நம்ம சென்னை டு விசாகப்பட்டினம் கிலோமீட்டர் மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு பாயிண்ட்டுக்கு மட்டும் 800 கிலோமீட்டர் வருதுங்க. அப்புறம் வந்து ஒரு 200 கிலோமீட்டர் வந்து எம்டி வர மாதிரி தான் இருந்துச்சுங்க. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல்பாளையம் தான் வந்திருந்தோம். ஸோ இதோட வாடகை டீட்டெயில் வந்து இப்போ அழகாகவே வந்து பார்த்துடலாங்க. அதாவது வாடகை பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட செலவு வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து டீசல் பார்த்துடலாங்க. டீசல் வந்து எவ்வளோ அடித்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து ஃபுல் பண்ணியிருந்தோம். அது மட்டுமே வந்து நமக்கு வந்து 7000 ரூபாய் டீசல் வந்து பிடிச்சிருந்து. அதாவது ஏற்கனவே டீசல் வந்து இருந்துருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இங்கே மட்டுமே வந்து 7000 ரூபாய் டீசல் ஃபுல் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து லோடு இறக்கிட்டு மறுபடியும் வந்து வர வழியில் வந்துட்டு நம்ம ஒரு 3000 பக்கம் தான் டீசல் போட்டிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வர வழியில் வந்து எப்படிலாம் இருக்குங்கிறது தெரியாது. ஸோ டீசல் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து நல்லது அப்படின்ட்டு வந்து 3000 தான் வந்து டீசல் போட்டிருந்தோம். ஸோ 7 3 ஒரு 10000 ரூபா பக்கம் வந்து டீசல் மட்டுமே ஆயிருக்குங்க. அப்புறம் வந்து டோல்கேட்டு வந்துட்டு நமக்கு 6000 ரூபா ஈஸி பண்ணியிருந்தோம். ட்ரக்கு டோல்னால வந்து 6000 ரூபா கம்பல்சரி ஆயிரும். அப்புறம் வந்து கமிஷன் வந்து ஒரு 1000 ரூபா வந்து கொடுத்துருந்தோங்க. அப்புறம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆட்டோ செலவு வந்து ஒரு 300 ரூபா பக்கம் ஆயிருந்துங்க. அதாவது வழி ஆட்டோ செலவுலாம் சரி வந்துட்டு நம்ம மளிகை ஜாமான் எல்லாமே வாங்கியிருந்தாங்க. அது வந்து எவ்வளோ வந்துருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபா வந்து பக்கம் வந்துருந்தாங்க. அப்புறம் வந்து நம்ம சாப்பாடு செலவு, ஸோ ஹோட்டலில் சாப்பிட்டது வந்து ஒரு 500 ரூபா பக்கம் தான் ஆயிருங்க. இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 18,600 ரூபா வந்து செலவு மட்டுமே ஆயிருக்குங்க. இது வாடகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,000 ரூபா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு 18,600 கழிச்சோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு 22,400 ரூபா வந்து வண்டிக்கு மீதிங்க. இதே வந்து நம்ம டிரைவர் சம்பளம் கழிச்சோம் அப்படின்னா வந்துட்டு 41,000 ரூபாய்க்கு 15% கழிச்சோம் அப்படின்னா வந்துட்டு 6,150 ரூபா வருதுங்க. இதை கழிச்சோம் அப்படின்னா வந்து 16,250 ரூபா வந்து வண்டிக்கு மீதி. அப்புறம் வந்துட்டு இங்கேருந்து போகிறது வந்து கம்மியாக தான் மீதி ஆகும். ஏன்னா இங்கேருந்து வந்துட்டு அவ்வளோ வந்து லோடு வந்து வாடகை எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். பாய், டாட்டா.